நம்ம லைஃப்பில் யாராச்சும் நம்மளை பற்றி தப்பாக பேசினா, குறை சொன்னால், அவங்களுக்கு நம்மளை ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணி சோர்ந்து போகிறோம். பட் ஏசப்பா அந்த உலகத்தில் மனுஷனாக வாழ்ந்தப்ப அவரை தச்சன் மகன்தானேன்னு சொல்லி இகழ்ந்தாங்க. பெத்லகேமில் இருந்து தானே கிறிஸ்து வருவார், இவர் கலிலேயாவில் இருந்து வந்தவர்னு சொன்னாங்க. இவர் என்ன பாவிகளோடும் வரி வசூலிப்பவர்களோடும் சாப்பிடுகிறாருன்னு குறை சொன்னாங்க. போஜன பிரியன், மதுபான பிரியன்னு பொய் குற்றம் சாட்டினாங்க. பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறாருன்னு சொன்னாங்க. பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்குறீங்கன்னு சொன்னாங்க. ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட சிலர் அவரை கேலி செஞ்சாங்க. ஆனால் ஏசப்பா எல்லார்கிட்டையும் போய் தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணவே இல்லை. அவருடைய கவனம் முழுசும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுதல தான் இருந்துச்சு. ஏசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து முழுமையாக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்த போது தான் அவர் யார் என்பது உலகத்திற்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் நிரூபிக்க ஓடாதீங்க, தேவன் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஓடுங்க. சரியான நேரத்தில் நீங்கள் யார் என்பதையும் அவர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தையும் அவரே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவார்.